வாரம் பிரான்சிலிருந்து உருவான முதலாவதாக உங்களுக்கு பிரான்சிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பாடலை முதலாவதாக கொண்டு வந்திருக்கின்றீர்களே. ஆர்சி புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான நியூ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தயாரிப்பில் உருவான ஒரு பாடல் தான் இது. அவர்களுடைய பல படைப்புகளை நீங்கள் பார்த்து வருகின்றீர்கள். நடன அமைப்புகளையும் புது புது விதமான நடன அமைப்புகள், பாடல்கள், இசைகள், இசைக்கூடான கதைகள், காதல் கதைகள் என்று பலவிதமான முனைப்புகளை அவர்கள் இந்த திரை வெளிப்பாடுகளாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்கள் இந்த வாரம் எங்களுக்கு அனுப்பியிருக்கும் ஒரு பாடலை நேயர்கள் உங்களுக்கு கொண்டு வருகின்றேன். தாயை பற்றிய ஒரு அழகான பாடல். அந்த பாடலுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த ஆறாரோ கோரஸ் கூட அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இனிமையான அந்த பாடலைக்கு அழகாக காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். உங்களுக்காக இப்பொழுது ஆர்சி புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான தாயை போல என்ற அந்த பாடலை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம், பார்க்கலாம். I dedicate this song to my mother. அம்மா என்றாலே உசிறு, என் தாயைப் போல ஊரில் எவரு. அம்மா என்றாலே உசிறு, போல ஊரில் இவரு. இந்த மாதம் சுமந்தவளை ஒரு நாள் பார்க்கவில்லை. என் கண்ணோட கண்ணீர் இங்கு தொடுக்க யாரோ இல்லை. இந்த தொப்புள் கோடி சொந்தம் போயிடுமா? என் தாலாட்ட நீ கேட்டு தூங்கிடுமா? கோடி சொந்தம் போயிடுமா? என் தாலாட்ட நீ கேட்டு தூங்கிடுமா? கேள்கரு அது தெரித்து உயிர் பிரித்து பெரு சுமையை சலித்து முதல் மாதம் கொண்ட சுகம். 90 நாட்களாய் என்னை தாங்கியது ஒரு பெரிய பாரம். 20 நாட்களில் வெளிவரும் உனது சோகம். 300 நாட்களிலே உனது உயிரை கொடுத்து என்னை பெற்று என் விலைகளை திறக்க செய்தது தியாகம். 27/7 என்பது என் தாயின் பிரசவ நாள், என் பிறந்த நாள். தாயின் முகம் பதிக்கப்பட்டது இரு கண்ணிலா. தினம்தோறும் அவள் தாலாட்டை கேட்காமல் கண் உறங்கியதில்லை. என் தாய் என்றால் எனக்கு உசுறு. பசி என்ற போது என் பசியை போக்கி எத்தனையோ நாட்களாய் பட்டினி இருந்திருக்கிறாள். இதற்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. நான் சிரித்தால் அவள் சிரிப்பாள், அவள் அழுதால் நான் அழுவேன். உண்மை, தாயை சிறந்த கோவிலும் இல்லை. என் தாயே எனக்கு மந்திரம் என்பேன். அம்மா 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 அம்மா. தரவேல கால் பட்டா கல் பதித்து நோகும் ஒன்று, இடுப்பில் தூக்கி நடந்து சென்றவளே. தினமாடா உழைச்சி ஊடா தேஞ்சவளே. தாலாட்டு கேட்காம நான் தூங்கி போனதில்ல. இரவு முழுக்க விழிச்சி இருந்தவளே.
எனக்கு பிறக்காத பிள்ளைக்கு கடிதம், நாளை கிராமம் கூட இல்லாது சுடுகாடு நரகம், இயற்கை அழிந்துவிடும். தாய் வயிற்றில் இருந்த போது சமுத்திரத்தில் நீந்திய பழக்கம், எத்தனை அணுக்களை வென்று வந்தேன் தாய் களைத்தால் முதல் தூக்கம். யாருக்கு புரியும் உன் துயரம், இந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் நடுவில் போராட்டம். அண்டங்களை எல்லாம் சொன்ன என் பேனாவுக்கு வாக்கு, தாயை பற்றி சொல்லவில்லை அழுது புலம்பியது. இன்று சொல்கிறேன் உன் எண்ணத்தில் எழுது, முழுக்க முழுக்க நெஞ்சூரும் அனுபவம் இது. விலையில்லா முத்து, இங்கு முதல் பிள்ளையாக உனக்கு தொட்டில் கட்டி பாடுவேன் தாளாட்டு. எனக்கு பசித்த போது நீ கொடுத்த நிலா சோறு, என்னை ஆளாக்கி வளர்ப்பதற்கு நீ பட்ட பாடு. என் உயிர் நீ கொடுத்த உறவு, நான் மறைந்தாலும் உன் புகழ் அழியாது. என் கல்லறையில் அசோதா என்று எழுது, என் தாய்க்கு தாளாட்டு. நீ இல்லாமல் நானே இல்லையம்மா, என் மனதை ஆளும் தெய்வம் நீ அம்மா. தோறும் உயிரும் என்றும் நீ அம்மா, இனி ஊரே போற்றச் செய்தவள் நீ அம்மா. இந்த தொப்புள் தோழி சொந்தம் போலிருமா, என் தாலாட்டு நீ கிட்ட தூங்கிடமா. என் தாயம் போல யாருக்கும் வச்சிடுமா. அம்மா என்றாலே என் உசிறு, என் தாயை போல ஊரில் எவரு என்று அந்த அழகான பாடலை நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள், கேட்டீர்கள்.